ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன சீசனோட எண்டிங்கில் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அவரோட தலைமையில் ஒரு டீமை கூட்டிக்கிட்டு அந்த பிங்க் சோல்ஜர்ஸை எதிர்த்து சண்டை போட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் மேன் அந்த டீம்லேருந்து பிரிஞ்சு மறுபடியும் ஃப்ரண்ட் மேன் பொசிஷனுக்கே வந்து அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுவார். இன்க்ளூடிங் ஜங்பேவையும் பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுடுவார். ஸோ இதோடவே பார்த்தீங்கன்னா போன சீசனை முடிச்சிருப்பாங்க. இப்போ அதோட கண்டினியூஷனாக காட்டுறாங்க. போன சீசனோட லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பிங்க் சோல்ஜர்ஸும் எல்லா பிளேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி சாகடிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த கேன்சர் வந்து ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணோட அப்பாவும் உள்ளே வந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பிளேயர் நம்பர் 246. அவரையுமே ஷூட் பண்ணி சாகடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் செத்துருக்க மாட்டார். அவரை ஷூட் பண்ண வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ஜர் நம்பர் 11 தான். ஸோ இவளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவரை முன்னாடியே தெரியுமே. அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா ஜஸ்ட் வயிற்றுல மட்டும் ஷூட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உயிரோட போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா நான் சொல்கிற மாதிரி கேளு, ஜஸ்ட் நீ கண்ணை மூடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்குறாரு. இப்போ அவள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவங்களை ஸ்கேன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பிளேயர் நம்பர் 246 இறந்த மாதிரி கணக்கு காமிச்சிடுறா. ஸோ இப்படி இறந்து போனவங்களை பார்த்தீங்கன்னா காஃபினில் வச்சு அவங்களோட ஆர்கன்ஸை திருடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குல்ல, ஸோ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா இவரையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு உயிரோட தான் இருக்காரு. ஆனால் இவர் உடம்புல இருந்து ஆர்கன்ஸை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த காஃபினை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ சோல்ஜர் நம்பர் 11 ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா, அது என்னன்னு தெரியல. இப்போ அந்த ஆர்கன்ஸை திருடுற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர் நம்பர் 11 பண்ணுறதை பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் திடீர்னு நல்லவளா மாறிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சோல்ஜர் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிக்கிறான். எனக்கு நீங்கள் ஆர்கன்ஸ் திருடுறது இப்போ தப்புன்ற மாதிரி தோணலை, அதனால நானும் உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியாக ஆகிற மாதிரி நடிக்கிறான். இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. போன சீசனோட லாஸ்ட் எபிசோடில் நம்ம கேப்டன் தான் இந்த மாதிரி ஃப்ரண்ட் மேனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதான் அங்கே இருக்க ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது கேப்டன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. அங்கே ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா கேப்டன் நடுக்கடலில் பிடிச்சி கொண்டு சாகடிச்சிருப்பாரு. இப்போ அந்த பர்சனை தான் பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. அதாவது அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் நிறைய குடிச்சதுனால தான் கடலில் விழுந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம இருக்கால, நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்துருப்பான்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவனுக்கும் இந்த விஷயம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நைட்டு தேடி இருக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறான். ஸோ இப்போ அவனை எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கேப்டன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல நீரோட அதிகமாக இருக்கும், அதனால நம்ம அவனை தேட முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தீவை கண்டுபிடிக்க இந்த 3 நாள் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது நம்ம வேணா கரைக்கு போயிட்டு இன்னொரு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் போட்டு மறுபடியும் கரைக்கே போகிறாங்க. ஸோ டிடெக்டிவ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் இருக்க ஹாலை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிங்க் சோல்ஜர்ஸ் இப்போ 4 பேர் ஒரு காஃபினை எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக யாராவது இறந்து போயிட்டா தான் அந்த காஃபினை எடுத்துகிட்டு வந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. பட் இந்த இடத்துல யாருமே இறந்து போகல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இறந்து போன எல்லா பாடிஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எதுக்காக இதை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த காஃபினை வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷாங்கோட டீம்லேயே அந்த டிரான்ஸ்லேட் இருப்பாங்க. யாங்சேக்கோட அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட வந்துட்டு அந்த காஃபினை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஷாங் இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா அவரை வெளியே கூட்டிட்டு வந்து படுக்க வச்சு அவரை எழுப்புறாங்க. அவரும் எழுந்துடுறாரு. ஸோ ஷாங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கொல்லாம அப்படியே மறுபடியும் இந்த பிளேயர் ஹாலுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஷாங்கும் பார்த்தீங்கன்னா எழுந்து அந்த டிரான்ஸ்லேட் கிட்ட மீதி பேர்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அமைதியாக இருக்காங்க. நம்ம ஷாங்கும் புரிஞ்சுக்கிறாரு அவள் தான் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஷாங் முன்னாடி ஜங்பே மட்டும் தான் இறந்துருப்பாரு, மீதி பேர்லாம் என்ன ஆனாங்க சொல்லிட்டு இவருக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு பிங்க் சோல்ஜர்ஸ் வராங்க. வந்துட்டு இத்தனை பிளேயர்ஸ் இப்போ சண்டை போட்டு இறந்து போனாங்களே, அதனால இவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் ஏறி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் வந்து என்ன மட்டும் எதுக்குடா உயிரோட விட்டீங்க, சொல்லுங்கடா என்ன மட்டும் எதுக்கு உயிரோட விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் சோல்ஜர்ஸை பார்த்து கத்துறாரு. என்ன சுடுங்கடா, என்ன சுட்டு சாகடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் சோல்ஜர்ஸ் கிட்டே சண்டை போடுறாரு. அந்த பிங்க் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா கத்தி கதறி அழுறாரு. நீ ஜெயிச்சிட்டடா, நான் தோத்துட்டேன், என்ன தயவு செஞ்சு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறிட்டு இருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேன் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் மேனுக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் தான் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி மறுபடியும் அவங்க தீவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டரை கூட்டிகிட்டு வந்து தேட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃப்ரெண்ட் மேன் என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் அவங்க தீவை கண்டுபிடிக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க எல்லாருமே கொன்னுடு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிடுறாரு. நம்ம கேப்டனும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு கரைக்கு வந்திருக்காங்கன்னா இன்னொரு ட்ரோன் ஆப்ரேட்டரை கூட்டிக்கிட்டு ஒரு பிளானை போட்டு மறுபடியும் தீவை தேடலாம் அப்படின்றதுக்காக தான். இன்னும் 3 நாள் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இவங்க தீவை கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டா நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே
எல்லாருமே கொண்டுடுவார். இப்போ பிளேயர்ஸ் ஹாலை தான் காட்டுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் நடக்கிறதுக்காக ஒரு ஓட்டிங் ப்ராசஸை வைக்கிறாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும், அதாவது அடுத்த கேம்ன்றது நடக்கதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம ஷாங்கை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க, பிகாஸ் அவர் அக்ரெசிவாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணி அந்த ஓட்டிங்கில் வின் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஷாங் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அந்த ஆப்போசிட்டில் அந்த ஒரு கேரக்டர் பையன் இருப்பான் தெரியுமா, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கை பார்த்து கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா புரட்சி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனியே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை உன்னை நம்பி எக்ஸ்ட்ரீமில் நிறைய பேர் உங்க கூட சண்டை போடலான்னு சொல்லிட்டு வந்தானுங்க, அவனுங்க வந்து செத்ததுனால எங்களுக்கு நிறைய பணம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாச்சி தள்ளிட்டு கை தட்டிட்டு போகிறானுங்க. பட் நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு, ரொம்ப சோகமாக. ஸோ அவர் இப்படி உட்காந்துட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்கார பொம்பளை இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா நான் தான் அப்போவே சொன்னேன்ல உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஷாங் அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்ளலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறான். பின்ன நமக்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்போ ஷாங்க் ஆகாதா? ஸோ நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கும் போதே யோங்சேக்கோட அம்மா அந்த டிரான்ஸ்லேடி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் கிட்ட வந்து பேசுகிறாங்க. யோங்சேக்கோட அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சாப்பிடாம இருக்காதீங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா யோங்சேக் என்ன சொல்கிறான்னா, இது எல்லாமே தேகோட தப்பு தான், அதாவது அந்த மெரைன் ஃபோர்ஸில் இருப்பான் அவன் புல்லட்டை மட்டும் கரெக்டான டைமுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா கண்டிப்பாக இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் கிட்ட சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் அப்படியே ஸ்லோவாக டர்ன் பண்ணி நம்ம கங்தேஹோவை முறைச்சி பார்ப்பாரு. அவன் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான், எந்த ஒரு கவலையுமே இல்லாமல். ஸோ இதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஷாங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி வெறி ஆகிடுது. இவன் மட்டும் கரெக்டாக புல்லட்டை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக செத்துருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை நம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் நம்ம சோல்ஜர் நம்பர் 11 இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸை திருடுற ஒருத்தனோட இப்போ அந்த ஆர்கன்ஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்களே அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம சோல்ஜர் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுக்காமல் அப்படியே வந்துட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸை டிஸ்போஸ் பண்ணுற இடத்துக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் நம்பர் 246 படுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் தான் இருக்காரு, பட் இன்னும் சாகலை. ஸோ கண்டிப்பாக இவரை வெட்டினா நமக்கு நிறைய ஆர்கன்ஸ் நல்லா தேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் நம்பர் 11 உள்ள வரா. இவ எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவன் நம்ம ஆளா மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கண்ணா செய்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ஜர் நம்பர் 11 இருக்கால, அவங்கள கன் பாயிண்டில் பிடிச்சி அங்கே இருக்க எல்லாரையுமே ஷூட் பண்ணி சாகடிச்சிடறான். பட் ஒரே ஒரு டாக்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா உயிரோட விட்டுறா. இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, இவனை எப்படியாவது உயிரோட காப்பாற்றி கொண்டு வா, இல்லைனா உன்னை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லும் போது அவனும் பார்த்தீங்கன்னா பயந்து சர்ஜரி பண்ணி அவனை காப்பாற்றிடுறாங்க. அதாவது நம்ம பிளேயர் நம்பர் 246 காப்பாற்றிடுறான். ஸோ காப்பாற்றிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் சோல்ஜர் 11 என்ன பண்ணுறான்னா அந்த டாக்டரையும் ஷூட் பண்ணி சாகடிச்சிடறான். இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா எத்தனை தீவெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் மார்க்கிங் பண்ணிட்டு அவர் ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரோன் ஆப்ரேட்டரை கூட்டிட்டு அவங்க மறுபடியும் நாளைக்கு தீவை கண்டுபிடிக்க போகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம வரோம். வந்துட்டு நம்ம டிடெக்டிவ் பேச ஆரம்பிக்கிறான். நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, நேற்று இந்த மாதிரி அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் கடலில் முழுகும் போது அந்த டைமுக்கு நானும் கேப்டனும் ஒரே இடத்துல மீட் பண்ணோம். ஸோ அப்போ கேப்டன் கையில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சு. உங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியல கேட்கும் போது, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லும் போது, உங்களை தான் வந்து கேப்டன் காப்பாற்றினதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் இத்தனை வருஷம் அவர் உங்களை தீவை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாரா சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் தீவை கண்டுபிடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் காணா போயிட்டாரு. ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது, இப்போ என்ன கேப்டன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல வரி அப்படி கேட்கும் போது, இல்லை அப்படி சொல்ல வரல, எனக்கு என்னமோ கேப்டன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும் போது, இந்த பாரு அவர் என் உயிரை காப்பாற்றினவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீயும் தான் நேற்று குடிச்ச, அப்படி பார்த்தா அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் காணாமல் போனதுக்கு உன்னையே தான் நான் சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கமே நம்ம டிடெக்டிவ் திருப்பி விட்டுறாரு. சீக்கிரமாக போய் படுத்து தூங்கு, நாளைக்கு நம்ம சீக்கிரமாக தீவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ நம்ம டிடெக்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுலேருந்து அதையே அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் பிளேயர் ஹாலை தான் காட்டுறாங்க. நம்ம ஷாங் இருக்கார்ல, அப்படியே முறைச்சிக்கிட்டு கங்தேஹோவையே பார்த்துட்டு இருக்காரு. அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் லைட்ஸ் ஆன் ஆகுது. கேம் விளையாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால எல்லாருமே எழுதுறாங்க. நம்ம கங்தேஹோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேண்டமாக எழுந்து முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஷாங் கங்தேஹோவே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பயப்படுறான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக இப்போ கேமை கடந்து போவாங்க தெரியுமா ஒரு இடத்துக்கு, அந்த வழியாக போயிட்டு இருக்கும் போது மேலே நிறைய டெட் பாடிஸை தொங்க விட்டுருக்காங்க. அதாவது பிளேயர்ஸோட டெட் பாடிஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஜனநாயக முறையை மீறி இந்த கேமுக்கு எதிராக செயல்பட்டதுனால இவங்களுக்கு இந்த தண்டனை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் அடுத்தது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட டெட் பாடியும் பார்த்தீங்கன்னா தொங்க விட்டு பயமுறுத்தி காமிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கங்தேகவும் பார்க்குறான். அதில் நம்ம
ஜங்பேவோட டெட் பாடியை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து ஒரு மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு நம்ம கங்தேஹோவே. இதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிளேயர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 4வது கேம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பிளேயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் இருக்குது. அந்த பவுலில் ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலரில் 2 பால் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கான ஒரு பாலை எடுத்துக்கணும். ஸோ எந்த கலர் வேணால் வரலாம். ஸோ எந்த கலர் பால் வருதோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க செப்பரேட்டாக பிரிஞ்சு போயிடணும். இப்போ ரெட் கலர் பால் வந்துச்சுன்னா ரெட் டீம் தனியாக இருக்கணும், ப்ளூ கலர் பால் வந்துச்சுன்னா ப்ளூ டீம் தனியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிளேயர்ஸும் பாலை பிக் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம ஷாங் மட்டும் தான் இருக்காரு. அவருக்கு ஒரு பால் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. அது என்ன கலர்னா ரெட் கலர் பால். இப்போ அந்த கேமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ப்ளூ கலரில் பால் வச்சிருக்க ப்ளூ டீம் என்ன பண்ணணும்னா ரெட் கலர் டீம் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்கணும். கிட்டத்தட்ட ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி தான். ஸோ ரெட் கலர் டீம் என்ன பண்ணணும்னா இந்த ஒளிஞ்சிருக்க பிளேயர்ஸை கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரெட் கலர் பிளேயர்ஸ் அந்த ப்ளூ கலர் டீமில் இருக்க மெம்பர்ஸை கண்டுபிடிச்சா அவங்கள கொன்னுடணும். ஸோ ப்ளூ கலர் டீமில் இருக்க பிளேயர்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்கள கொல்ல விடாமல் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும். உங்களுக்கு 30 நிமிஷம் மட்டும் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே ப்ளூ கலர் டீமில் இருக்கவங்க எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. அதுவே அதுக்குள்ளே நீங்கள் தப்பிக்க முடியாமல் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க. அதே மாதிரி தான் ரெட் கலர் டீமில் இருக்க பிளேயர்ஸும் 30 நிமிஷத்துக்குள்ளே அந்த ப்ளூ கலர் டீமில் இருக்க ஏதாவது ஒரு மெம்பரை நீங்கள் கொண்டுடணும். சப்போஸ் அவங்க கொல்ல நீங்கள் தவறிட்டீங்கன்னா நீங்களும் எலிமினேட் ஆகிடுவீங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டும் போது நம்ம யாங்சேக் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பால் எடுத்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகணும். நம்ம யாங்சேக்கோட அம்மா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பால் எடுத்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொல்லணும். ஸோ என்னடா இது கேம்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமாக முடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலர் டீமில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது. ஸோ அந்த கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ போகிற ஏரியாக்குள்ளே இருக்க டோர்ஸை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணும். அதே மாதிரி ரெட் கலர் டீமில் இருக்க எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குது. ஸோ இந்த கத்தியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் டீமில் இருக்க பிளேயர்ஸ் தப்பிக்கிறதுக்குள்ளே அவங்கள கண்டுபிடிச்சி கொள்ளணும். இவங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே 2 பேருமே இந்த விஷயத்த பண்ணி ஆகணும். ஸோ யார் அந்த விஷயத்த பண்ண தவறுறாங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்க. சப்போஸ் ரெட் கலர் டீம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள கொல்ல முடியலன்னா அவங்க இறந்துருவாங்க. சப்போஸ் ப்ளூ கலர் டீமில் இருக்கவங்க எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியாமல் 30 நிமிஷத்துக்குள்ளே ரெட் கலர் டீம் கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க செத்துருவாங்க. ஆக மொத்தம் 2 பக்கமும் ரிஸ்க் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த பிங்க் சோல்ஜர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, சப்போஸ் உங்கள் யாருக்காவது இந்த டீமை ஸ்விட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எதிரில் இருக்க டீம் பிளேயர் கிட்ட பேசி அந்த பொசிஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் ரெட் கலரில் இருக்கவங்க ப்ளூ கலர் டீமுக்கு போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே இருக்க யாராவது மெம்பரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளூ கலர் இருக்க மெம்பர் ரெட் கலர் டீமுக்கு போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த பிளேயர் கிட்ட பேசி உங்களோட கேரக்டரை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபரை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் தராங்க சீக்கிரமாக டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் ரெட் டீமில் இருக்கவர் தானே, அவர் கையில் கத்தி இருக்குது. அந்த கத்தியை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்லோவாக திரும்பி நம்ம கங்தேஹோவை பார்க்குறாரு. நம்ம கங்தேஹோவை பார்த்தீங்கன்னா அத்தாடி இவன் சும்மாவே முறைச்சு பார்த்துட்டு இருப்பானே, இப்போ இவங்க கிட்ட கத்தியை வேற கொடுத்துட்டாங்க, நம்ம ப்ளூ கலர் வெஸ்டாராக போட்டிருக்கோம், கண்டிப்பாக நம்மளை கொண்டுடுவானே அப்படின்ற மாதிரி முடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த எம்ஜி காயின் இருக்கால, அவன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணு இருக்கால, அவகிட்ட போயிட்டு பேசி எப்படியாவது ரெட் கலர் வெஸ்ட்டை எனக்கு கொடுத்துரு, கண்டிப்பாக நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உன்னால் யாரையுமே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இவன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டை மாற்றிக்கிறான். அந்த பொண்ணுக்கு ப்ளூ கலர் வெஸ்ட்டை கொடுத்துட்டு இவன் ரெட் கலர் வெஸ்ட்டை போட்டுக்கிறான். இவனை நம்ம காரணத்தை கொண்டு நம்பவே கூடாது, ஏன்னா ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். ஸோ போக போக என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு தர மாட்டேன்னு தான் சொல்கிறா. பட் இவன் பார்த்தீங்கன்னா எப்படியே பேச வச்சு உன் குழந்தை நான் தானே எப்படியா இருந்தாலும் பார்த்துக்கணும், கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன், எனக்கு ரெட் கலர் வெஸ்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி மாற்றிக்கிறான். அண்ட் இப்போ யாங்சேக்கும் அவங்களோட அம்மாவும் தான் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா கண்டிப்பாக உங்களால் யாரையும் கொல்ல முடியாது, நீங்கள் இந்த ரெட் கலர் வெஸ்ட்டை எனக்கு கொடுத்துருங்க, ப்ளூ கலர் வெஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாங்சேக் அவங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்லி அவன் ரெட் கலர் வெஸ்ட்டை போட்டுக்கிறான். அப்போ யாங்சேக் அம்மா ஒன்று சொல்கிறாங்க, உன்னால் மட்டும் எப்படி மற்றவங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நான் ட்ரை பண்ணுறேம்மா, இது வரைக்கும் நான் கோழையாக தான் இருந்தேன், கண்டிப்பாக இந்த தடவை நான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கண்டிப்பாக யாராவது கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் அவன் வந்து கிளம்பிடுறான். அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்தேஹோ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வெஸ்ட் போட்டிருக்கான்ல, எப்படியாவது ரெட் கலர் வெஸ்ட்டை போடுறதுக்காக அங்கே இருக்க பிளேயர்ஸை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஒரு பொம்பளை கிட்ட புடுங்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அந்த பொம்பளை கொடுக்கவே மாட்டுது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இவன் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பி பார்த்தா ஷாங் இவனே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரா. உடனே கங்தேஹோ கோவம் வந்து அங்கே போயிட்டு, இப்போ எதுக்கு நான் அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க, என்ன என்னால தான் எல்லாருமே இறந்தாங்க அப்படின்னு சொல்ல வரியா, உன் முட்டாள்தனமான பிளான் தானே இதுக்கு காரணம், நீ மட்டும் ஒழுங்காக மூடிக்கிட்டு அடுத்த நாள் ஓட் பண்ணியிருந்தா யாருமே செத்துருக்க மாட்டாங்க, உன் பிளான் தானே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி ஷாங்கை உழுக்கும் போது பிங்க் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுறாங்க. நம்ம கங்தேஹோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஸோ இதுலேருந்தே ஒரு விஷயம் நல்லா புரியுது, கண்டிப்பாக நம்ம ஷாங் உள்ள போயிட்டு கங்தேஹோவை தான் போட்டு தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. புது ட்ரோன் ஆப்ரேட்டரை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே தீவை கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் ஊக்கு கால் பண்ணுறாரு,
நீ இன்னுமே வரலையா, என்னாச்சு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வரப்போகிறது இல்லை, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை ஒன்று இருக்குது, அதை இருந்து நான் முடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நேற்று நைட்டு நம்ம கேப்டனை பற்றி பேசினோமே அதை தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் நினச்சா அது தப்பாக இருக்காது, நான் ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்கிறேன் கேப்டனை பற்றி, நான் இங்கே அவரை பற்றி கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம டிடெக்டிவும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன ஆச்சு, தேவையில்லாமல் இதுக்கு கேப்டனை சந்தேகப்பட்டு இருக்கான், ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் மிஸ்டீரியஸாகவே முடிச்சுட்டு இருக்காரு. அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கூட்டிகிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பவும் செஞ்சிடறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, சரி எதுக்காக வரல அப்படின்னு சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு உடம்பு சரியில்லையா, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டான், வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரெக்டிவ் மாற்றி சொல்கிறாரு. பிகாஸ் கேப்டனே சந்தேகப்பட்டால் அதை எப்படி கேப்டன் கிட்ட சொல்ல முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன், ஆமாம் அவன் வராததும் நல்லது தான், அவனை மாதிரி குடிகாரவன் தான் குடிச்சிட்டு மட்டும் தான் இருப்பான், அவன் வராத ஒரு வகை நல்லதாகவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொல்லும் போது, டிரெக்டிவ் நம்ம கேப்டனை இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவருக்கும் லைட்டாக ஒரு டவுட் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் பிளேயர்ஸ் தான் காட்டுறாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் டீம் இருக்குல்ல, அவங்கள ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்பிடுறாங்க. ஸோ அவங்க உள்ளே அனுப்பிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழி இருக்குது. ஸோ ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா அவங்க சுற்றி போயிட்டு வழியை கண்டுபிடிச்சி அப்படியே எஸ்கேப் ஆகிடணும். ஸோ இவங்க உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி ஓடிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 மினிட்ஸ் கழிச்சு இவங்களுக்கு அடுத்து ரெட் கலர் பிளேயர்ஸ் உள்ளே போகணும். அவங்க பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஷாங்கோ எழுந்துறாரு. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. ஸோ கண்டிப்பாக கங்தேஹோ கூட்டத்தில் தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் 1 முடிக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ். இதோடவே பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட எபிசோட் 1 முடியுது. ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்ட் வித் டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.